தேர்தல் ஆணையமா அல்லது திரு மோடி அரசின் கையில் இருக்கக்கூடிய ஒரு பொம்மை அமைப்பா? இந்த ஒரு கேள்வியை நேற்று எலெக்ஷன் கமிஷன் வெளியிட்ட 5 மாநில சட்டப்பேரவைகளுக்கான தேர்தலை முன்னிட்டு வெளியிட்ட அந்த அறிவிப்பை வைத்து கேள்வி எழுப்புகிறனர் பாரதிய ஜனதா கட்சியின் எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும். இதற்கு மிக முக்கியமாக இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுய அமைப்பா இல்லைன்னா மத்திய அரசினுடைய கணக்குகளுக்கு வேலை செய்கிற ஒரு அமைப்பா அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையை எழுப்புகிறார்கள். ஏனெனில் கடந்த சில மாதங்கள்ல நடந்த சில நிகழ்வுகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. தேர்தல் அறிவிப்பு வெளியிட வேண்டிய நேரத்தில் அது உடனே வராமல், மாறாக ஒரு காலதாமதம் இயற்கையாக நடைபெறாமல் ஒரு செயற்கையான ஒரு காலதாமதம் உருவாக்கப்படுகிறது. இந்த தாமதத்திற்கு காரணம் என்ன? இது சாதாரணமாக நிகழப்பட்டதா அப்படிங்கிற அந்த ஒரு கணக்கை பார்த்தோம்னா, அந்த இடைவெளியில என்னென்ன நடந்தது என்பதை நம்ம உற்று பார்க்க வேண்டிய காலகட்டாயம் இருக்குது. மத்திய அரசின் மிக முக்கியமான அரசியல் பிரச்சாரங்கள், பெரிய திட்ட அறிவிப்புகள் மற்றும் அரசியல் கூட்டங்கள் அனைத்தும் முடிந்த பிறகுதான் தேர்தல் அறிவிப்பு அறிவிக்கப்பட்டது. மிக முக்கியமாக திரு மோடி அவர்கள் கேரளா உட்பட, வெஸ்ட் பெங்கால் உட்பட, அஸ்ஸாம் உட்பட, தமிழ்நாடு உட்பட பல்வேறு இந்த தேர்தலுக்குரிய மாநிலங்களில் பயணம் மேற்கொண்டு 11, 12, 13 தேதிகளில் முடித்ததற்கு அப்புறம் பல்வேறு தேர்தல் கணக்குகள் அத்தனையும் முடித்து, அவர்களுடைய கூட்டங்கள் அத்தனையும் முடித்து, அறிவிப்புகள் அத்தனையும் பண்ணதுக்கு அப்புறம்தான் எலெக்ஷன் கமிஷன் இந்த அறிவிப்பை வெளியிடுகிறார்கள். அப்படியானால் மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, முதல்ல திரு மோடி அவர்கள் அவர்களுடைய அரசியல் வேலைகளை முடித்து கொள்ளட்டும், அதன் பிறகு தேர்தலை அறிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயற்கையாக இந்த காத்திருப்பு எலெக்ஷன் கமிஷனுக்கு உருவாக்கப்பட்டதா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி எழுதப்படுகிறது. அப்போ இந்த கேள்வி ஏன் எழுகிறது என்றால், இந்திய ஜனநாயகத்தின் முக்கியமான தூண் தான் தேர்தல் ஆணையம். அது எந்த அரசுக்கும் கீழ்ப்படியாம அது ஒரு ஜனநாயகத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோரும் நினைக்கக்கூடிய ஒரு பார்வையாக இருக்கிறது. ஆனால் ஒரு சுய அமைப்பாக இருக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படுகிறது என்ற சந்தேகம் மக்களிடம் எழுந்ததால் மிகப்பெரிய ஒரு பலவீனமான ஒரு விஷயமாக பார்க்கணும் இந்த இடத்துல. ஆனால் இந்த அரசியல் சூழ்நிலையில இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. தமிழ்நாட்டில் திமுக அரசு எப்படி இந்த தேர்தலை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கு பதில் மிகவும் தீவிரமாக தெளிவாக இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்தோம்னா, கடந்த சில ஆண்டுகள்ல திமுக அரசு தனது அரசியல் மற்றும் நிர்வாக அடித்தளத்தை ரொம்ப வலுப்படுத்தி இருக்கிறதாக நம்மளுக்கு தெரியப்படுது. அப்போ சமூக நலத்திட்டங்கள், கல்வி திட்டங்கள், மகளிர் முன்னேற்ற திட்டங்கள், மக்களுக்கு நேரடியாக பயன் தரும் பல திட்டங்கள், இவை அனைத்தும் ஒரு நேரடி அரசியல் முதலீடாக மாறியுள்ளது தமிழ்நாட்டில். ஒரு அரசாங்கம் தேர்தலை எதிர்கொள்ள தயாராக இருப்பதற்கான மிக முக்கியமான அடிப்படை என்ன தெரியுமா? மக்களின் மனதில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை விதைக்கிறது. அந்த நம்பிக்கையை உருவாக்குவதற்காக திமுக அரசு பல திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது அப்படிங்கிறத முதலமைச்சர் ரீசெண்டாக வெளியிட்ட அந்த காணொலியில தெரிவிச்சிருக்கிறார். இதுல மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, SIR, அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இதை வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது தேர்தல் அரசியல்ல மிகவும் முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத எலெக்ஷன் கமிஷன் வலியுறுத்துச்சு. அதே சமயம் பல ஆண்டுகளாக தேர்தல்களில் ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னவாக எழுந்ததுன்னா, வாக்காளர் பட்டியலில் நிகழப்பட்ட தவறுகள். அப்போ இல்லாத பெயர்கள் சேர்த்தல், இருக்கிற பெயர்கள் நீக்கப்படுதல், இடமாற்றம் செய்தவர்களின் பெயர்கள் மாற்றப்படாமல் இருப்பது, இந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்காக மட்டுமே SIR நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன அப்படிங்கிறது தான் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பதிலாக இருந்தது. இதன் மூலம் வாக்காளர் பட்டியலினுடைய ஒரு சுத்திகரிப்பு, இயற்கையாகவே ஒரு கிளென்சிங்கான ஆக்டிவிட்டி இது அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. இதற்கு பல்வேறு மாநிலங்களில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புகள் கிளம்புச்சு. திரு ராகுல் காந்தி அவர்கள் பல்வேறு பிரஸ் மீட்டுகளில் எலெக்ஷன் கமிஷன் வெளிப்படையாக இல்லை, அது பல டாக்குமெண்ட்ஸை ஹைட் பண்ணி எங்களுக்கான எதிரான பல விஷயங்களை பல்வேறு மாநிலங்களில் பண்றாருங்கிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை அவரோட பிரஸ் மீட்டில் தொடர்ச்சியாக வைத்தார். அது சம்பந்தமாக எலெக்ஷன் கமிஷன் கோர்ட்டுக்கு போய் அதற்கு அஃபிடவிட் தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு பல்வேறு சிக்கலான சூழ்நிலைகள் எழுந்ததை நம்ம பார்த்தோம். ஆனா இங்க மிகப்பெரிய ஒரு எக்ஸசைஸ் நடைபெற்ற தமிழ்நாட்டினுடைய தேர்தலை முன்னிட்டு நடைபெற்ற இடத்துல திமுக அரசியல் அமைப்பு மிகவும் தீவிரமாக வேலை செய்தது இந்த SIR-னுடைய செயல் திட்டத்தில். கட்சி தளத்திலிருந்து, பூத் மட்டத்திலிருந்து ஒவ்வொரு வாக்காளரையும் உறுதி செய்வது போன்ற வேலைகளை திமுக நடத்தியுள்ளதாக நமக்கு தெரியப்படுகிறது. அப்போ அதனால்தான் திமுக அரசியல் வட்டாரங்களில் ஒரு நம்பிக்கை இருக்குது. எப்போ தேர்தல் வந்தாலும் நாம் தயாராக இருக்கிறோம் என்ற அந்த நம்பிக்கை. அவர்கள் கருதுவது என்னவென்றால், மக்களிடம் செய்த வேலைதான் தேர்தலில் பேசும்.
அரசியல் சூழ்நிலை எப்படி இருந்தாலும், மத்திய அரசின் திட்டங்கள் எப்படி இருந்தாலும், மக்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திய அரசாங்கம் தான் தேர்தலில் வெல்லும் அப்படிங்கிறத திமுக உறுதியாக நம்புகிறது. அப்போ மத்திய அரசு இந்த தமிழக மக்களுக்கு எந்த விதத்திலையும் பயன்பெறக்கூடிய திட்டங்களை செயல்படுத்துவதோ, இல்ல தமிழக மக்களுக்கான ஒவ்வொரு நிதிகளையும் நிறுத்தி வைப்பது போன்ற பல்வேறு மாற்றங்களுக்கும், பல்வேறு மாறுதல்களான மக்களின் மன ஓட்டத்துக்கு மாறுதல்களான பல விஷயங்களை ஒன்றிய அரசு செய்தது. அதனால் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான மனநிலைமையை தமிழக மக்கள் எடுக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது திமுக உறுதியாக நம்புது. அப்போ இதனால் இப்போ ஒரு பெரிய அரசியல் மோதல் உருவாகியுள்ளது. ஒரு பக்கம் மத்திய அரசினுடைய அரசியல் கணக்குகள், மற்றொரு பக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அரசு உருவாக்கிய அரசியல் அடித்தளம். இப்போது மிக முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த தேர்தலில் யார் கதையை எழுதப் போகிறார்கள் தமிழக வாக்காளர்கள்? மத்திய அரசின் அரசியல் எதிரான அரசியல் கணக்குகளா, இல்லைனா தமிழ்நாட்டில் நடந்த நிர்வாக பணிகளின் பலமாக இருக்கக்கூடிய திமுக அரசுக்கு ஆதரவான ஒரு கணக்கை எழுத போகிறார்களா அப்படிங்கிற இந்த தேர்தலுக்கான விடை ஏப்ரல் 23ஆம் தேதி அன்று தமிழக வாக்காளர்களால் எழுதப்பட போகிறது. அதனுடைய ரிசல்ட் மே 4ஆம் தேதி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தெரியப்படுத்த போகிறது. திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பவர் திராவிடியன் 2.0 முதலமைச்சராக பதவியேற்க போகிறாரா, இல்லை என்டிஏவினுடைய தலைமையில் இயங்கக்கூடிய ஒரு அரசாங்கம் பதவியேற்க போகிறதா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை எலெக்ஷன் கமிஷனுடைய பல்வேறு குளறுபடிகளையும், பல்வேறு நீட்சிகளையும், பல்வேறு சதித்திட்டங்களையும் தாண்டி தேர்தல் நடக்கக்கூடிய தமிழகத்தில் அது என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட்டை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத திமுக எப்படி எதிர்பார்க்குதோ அது மாதிரி நாம் அத்தனை பேரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்போம். ஜனநாயக கடமையான ஓட்டு போடுறத கண்டிப்பாக ஏப்ரல் 23ஆம் தேதி எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது ஒவ்வொரு தமிழக குடிமக்களினுடைய தலையாய கடமையாக இருக்கட்டும். அடுத்தடுத்த காணொளியில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிறோம். லீடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.